அழகூர்னு கிராமம். பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கிராமத்தோட நடுவில் இன்னும் அழகுக்கு மெருகு சேர்த்துற மாதிரி ஒரு அரசு குட்டி பள்ளி ஒன்று சூப்பராக இருக்குது. அதில் நிறைய மாணவ மாணவிகள்லாம் பயின்றுட்டு வராங்க. அதில் 5 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆசிரியர் கூடிய விரைவில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. அதற்கான விழாலாம் நடக்குது. அதற்கு ஒவ்வொரு வகுப்புலேருந்து ஒவ்வொரு மாணவனை தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒன்று உனக்கு பிடிச்ச பாடலோ இல்லை ஒரு நடனமோ செய்யுங்க, உங்களோட விருப்பம் தாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது முருகன் வரான். சார், எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், டேய் கடைசி பெஞ்ச் போய் உட்காருடா அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. வழக்கம் போல் அமைதியாக போய் உட்காந்துடுறான். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை முருகனை பற்றி தான். முருகன் ஒரு சின்ன வீடு. அப்பா வயல் வேலைக்கு கூலிக்கு போகிறாரு. அம்மா கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வீட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க. முருகன் ரொம்ப அமைதியான பையன். அப்படி தான் ஆக்கிட்டாங்க. ரொம்ப சுட்டியாக துருன்னு சுறுசுறுப்பாக கலகலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த குழந்தை பள்ளியில் கொண்டாந்து சேர்த்தும் போது, நீ ரொம்ப உயரமாக இருக்கப்பா, பின்னாடி பெஞ்சுக்கு போன்னு சொல்லி ஒரு ஆசிரியரை உட்கார வச்சாராம். அன்றையிலிருந்து அவனை வேறு எந்த பெஞ்சுக்கும் யாரும் விடுறதில்ல. கடைசி பெஞ்ச்லேயே இருக்கான். இப்போ அவன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனோட பேர் முருகன்கிறதே அங்கே பாதி பேத்துக்கு தெரியாது. கடைசி பெஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் விடியும் போது குழந்தைங்க சிரிச்சிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாள் விடியும் போது முருகனுக்கு மற்றொரு நாள் மற்றொரு அவமானம்ங்கிறது தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பா அடிக்கடி சொல்வார், முருகா எப்படியாவது படிச்சிடுறா சாமி, என்ன மாதிரி கூலி வேலைக்கு மட்டும் வந்துடாதடா, படிப்பு தாண்டா எனக்கா இருந்தாலும் கை கொடுக்கும்னு. அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை எதுக்கு கூலி வேலைக்கு போகிறான், என் பிள்ளையோட நல்ல மனசுக்கு நல்லா வருவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது முருகனுக்கு ஒரு நாளும் சந்தோஷமே இருந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் பயம்தான் இருக்கும். இவங்களோட ஆசைக்கு நான் தகுதியானவன் இல்லையே, என் அம்மாவும் அப்பாவும் என்னை நம்பி ஏமாந்து போகிறாங்களேங்கிற பயம்தான் அவனுக்குள்ளே இருக்கும். ஏதாவது முயற்சி செய்து கேள்விகளுக்கு பதில் சொல்லலான்னு எந்திரிச்சாலும், உனக்கு என்ன தெரியுப்பா, உட்காருன்னு சொல்லுவாங்க. அப்படியே இல்லை நீ பதில் சொல்லுன்னு ஆசிரியர் சொல்லும்போது, முருகா பதில் சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, கடைசி பெஞ்ச் எந்திரிச்சு பதில் சொல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய கேலிகளும் கிண்டல்களும் அவன் நண்பர்களுக்கிடையே இருந்தாலும் யாரும் அவன் கூட பழகக்கூட முயற்சி செய்யலை. இதெல்லாம் ஏன்னு யோசிச்சு பார்த்தா, மனிதர்கள் மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று தாங்க இதுவும். கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் நல்லா படிக்க மாட்டான், கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் கவனம் செலுத்த மாட்டான், கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான், கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் கெட்ட பையன், நல்ல ஒழுக்கங்கள் இருக்காதுன்னு நமக்கு யாரோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க போல். மக்களும் சரி, யாராக இருந்தாலும் கடைசி பெஞ்ச்னாவே பார்க்குற பார்வையே ஒரு வித மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த கடைசி பெஞ்சுக்கு அவன் என்ன பண்ணுவான், நான் ஏன் இவ்வளோ உயரமாக வளர்ந்தேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் ஃபீல் பண்ணுவான். இப்படியே நாட்கள் ஓடிட்டுருக்கு. அவனுக்கான நண்பர்கள் இல்லை, தோழர்கள் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எப்படா இவன் சிரிப்பா என் பையன், மற்ற குழந்தைங்களாம் சிரித்து கலகலன்னு இருக்குன்னு ஏங்குற அளவுக்கு இவன் இருப்பான். அப்பாட்டையும் அம்மாட்டையும் பெருசு எதுவுமே பகிர்ந்துக்க மாட்டான். கடைசி பெஞ்சுங்கிற வார்த்தையை அவனுக்கு கேட்டாவே காதில் கேட்காது, நெஞ்சில் ஈட்டி மாதிரி வழியாக குத்தும். இப்படி இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதும் புதுசாக ஒரு ஆசிரியர் வராரு. அதுவும் முருகன் இருக்கான்லேயே, அந்த 4ஆம் வகுப்புக்கு தான் ஆசிரியராக வராருன்னு சொன்னதும் எல்லா குழந்தைங்களும் குஷியாக புதுசாக வரக்கூடிய ஆசிரியர் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ஆவலாக இருக்காங்க. ஆனால் முருகனுக்கோ இன்னொரு ஆசிரியர், இன்னொரு அவமானம், இதில் என்ன இருக்க போகுதுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் நல்லா ஜோன்னு மழை பெய்யுதுன்னு நினைக்கி அப்பயும் குழந்தைங்கள்லாம் குடுகுடுன்னு ஓடி ஆசிரியர் வரப்போகிறாருன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் அமர்ந்துக்கிறாங்க. ஆசிரியர் உள்ளே வரார். வந்ததும் அவர் கேட்ட கேள்வி, கடைசி பெஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன்னா அப்படி ஒரு ஜீவராசிகள்லாம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஆசிரியருக்குமே தெரியாது. கடைசி பெஞ்சில் நம்ம முருகன் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. முறையாக கடைசி பெஞ்சுங்கிற வார்த்தை கேட்டது ஈட்டி மாதிரி குத்துல மனசெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. முருகனுக்கு தலையாட்டுறான். உடனே உன் பேர் என்ன தம்பி அப்படின்னு ஆசிரியர் கேட்குறார். உன் பேர் என்னன்னு இது வரைக்கும் பள்ளியில் யாருமே என்னை கேட்டதே இல்லை. என்னை எப்பவுமே கடைசி பெஞ்சு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இவர் தான் முறையாக தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கார். முருகன்னு சொல்கிறான். உடனே ஆசிரியர் கலகலன்னு சிரிச்சுட்டு, உன் பேர் தான் எனக்கும் கண்டுபிடின்றாரு. நம்மகிட்டையும் ஒருத்தர் பாசமாக பேசுகிறாங்களே, கனிமாக பேசுகிறாங்களேன்னு முருகனுக்கு ஒரே சந்தோஷம். தெரியல சார் அப்படிங்கிறான். சரவணன் அப்படிங்கிறாரு. உடனே ரொம்ப ஆத்மார்த்தமாக சிரிக்கிறான். நீ ரொம்ப அழகாக சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஓ, முருகன் சிரிப்பானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க தான் முருகனை கண்டுக்கிட்டதே இல்லையே. அவன் சிரிப்பு அழகாக இருக்குன்னு ஆசிரியர் சொன்னதை தான் திரும்பி இவன் சிரிப்பையும் அவங்க முறையாக பார்க்குறாங்க. முருகனுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. அமைதியாக உட்காந்துக்கிறான். இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு நாள் வகுப்பில்
தேர்வு வைக்கிறாரு சரவணன் சார். இவன் வந்து அது திடீர் தேர்வு வைக்கிறதுனால எந்த மாணவர்களும் வந்து படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய மாணவர்கள் படிச்சிருந்தாங்கன்னா அது எழுதியிருக்காங்க, சில பேர் அப்படியே கொடுக்குறாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சது எழுதுங்க, தெரியலனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் முருகனுக்கோ சரவணன் சார் ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படியே வெறும் தாளாக கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த கேள்வி தான் என்ன நடத்தும்போது புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்த எழுதி கொடுத்துட்றான். சரவணன் சார் அங்கேயே திருத்தி கொடுக்குறாரு. ஒவ்வொரு குழந்தையும் எழுதாமல் இருக்குது, பரவாயில்ல போய் படின்னு சொல்கிறாரு. பாதி படித்த குழந்தைங்களுக்கு இன்னும் மீதம் இருக்குது, நல்லா படிக்கணும்னு சொல்கிறாரு. முழுசாக எழுதி முயற்சி பண்ண குழந்தைங்களுக்கு நல்லா முயற்சி பண்ணியிருக்க, இருந்தாலும் இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. முருகனோட பேப்பர் கடைசியாக வருது. படித்து பார்த்துட்டு, சபாஷ் முருகா, இப்போ கேள்விக்கும் பதிலுக்கும் நான் எழுதி கொடுத்த மாதிரி நீ எழுதலினாலும் உன் சிந்தனை அழகாக இருக்கே, வித்தியாசமாக சிந்திச்சு எழுதியிருக்கிற, பாராட்டுக்கள்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவனுக்காக கைத்தட்டுங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் முறையாக ஒரு பாராட்டும் கைத்தட்டலும் வாங்குகிறான் முருகன். அவனுக்கு இந்த எப்படி வர்ணிக்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்கான். நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். அவனை பார்த்ததும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆச்சரியம் அதிகமாகிடுது. முருகா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படியே இருடா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படான்னு அம்மா சொல்கிறாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படான்னு அம்மா சொன்ன அந்த வார்த்தை அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சரவணன் சார் பாராட்டினதும் அவன் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். சிந்தனை புதுசாக நல்லா இருக்குன்னு சொன்னது திரும்ப திரும்ப கேட்குறான். நாட்கள் ஓடுது, முழு பரீட்சையும் வருது. முழு பரீட்சைக்கு இந்த தடவை ரொம்ப தீவிரமாக தயாராகிறான். படிக்கிறான், சொல்லி பார்க்குறான், தவறு வருது, எழுதி பார்க்குறான், தவறு வருது, திரும்ப திரும்ப படிக்கிறான். இரவு நீண்ட நேரம் படிக்கிறான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முருகனை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு வாரம் கடும் உழைப்பு போட்டு முடிக்கிறான். உடனே ரிசல்ட் வருது. ரிப்போர்ட் கார்டு பார்க்குறாங்க. அப்பா கண்ணில் தாரையாக கண்ணீர். என்ன எடுத்திருக்கான்? எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருக்கான். எப்பவுமே தான் பையன் 1, 2ன்னு ஃபெயில் மார்க் வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு இன்றைக்கி 35, 40ன்னு எப்படியோ தக்கி முட்டி என் பையன் பாஸ் ஆகிட்டான் எல்லாத்துலேயும் சொல்லி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறார். முருகா, எப்படி நீ வாழ்க்கையில் மேலே வந்துடுவிடான்னு சொல்கிறார். உடனே முருகா சொல்கிறான், அப்பா அப்படின்னு நான் நல்ல மார்க்கெல்லாம் எடுக்கலப்பா, பார்டரில் தானே பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். உடனே அப்பா சொல்கிறாரு, டேய், இதுதாண்டா உன் வெற்றியில் முதல் படிக்கட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பையன் நல்லா எடுத்துருவான்னு. அப்போ தான் முருகனுக்கு தெரியுது, இது வரைக்கும் என்னால் முடியாதுன்னு பயந்து கோலையாக இருந்தேன், இப்போ என்னாலே முடியும்னு சொல்லி நான் சின்ன முயற்சி போட்டதுக்கே நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன். அப்போ தினமும் நான் முயற்சி போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லி அவனுக்கு அவனே உத்வேகம் கொடுத்து சந்தோஷமானான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த பார்வையில் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதே சமயத்தில் நம்மளே என்ன பார்வையில் பார்க்குறோங்கிறது முக்கியம்.